வணக்கம் நண்பர்களே, குளோபல் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவது தான் எங்கள் சேனலோட உண்மையான நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க ஒரு ஆப்ஷன், அதுதாங்க வியூ ஒன் ஆப்ஷன்ஸ். அதாவது நாம் அனுப்புகிற ஒரு ஃபோட்டோஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக முன்னாடி இந்த வியூ ஒன் ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபோனில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஃபோட்டோஸ் நம்ம அனுப்பிச்சாலும் நம்ம ஃபோனில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போது நாம் இந்த வியூ ஒன் ஆப்ஷன் மூலிமா வியூ ஒன் ஆப்ஷனுங்கிற செலக்ட் பண்ணி நம்ம ஒரு பிக்சரை அனுப்பிச்சோம், நம்மளோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கோ எல்லாருக்கும் வியூ ஒன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பிக்சரை அனுப்பும்போது அது நம்மளோட ஃபோனில் ஸ்டோர் ஆகாது. ஒரே ஒரு டைம் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அது நம்ம ஃபோனில் இருக்கவே இருக்காது. இந்த நியூ ஆப்ஷன் உண்மையிலே நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபோனில் டேட்டா ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறது, நம்ம ஃபோனு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தை இப்படியே நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா இந்த 360 அப்படிங்கிற சேனலோட மெயின் அஜெண்டாவே என்னன்னா, ஒரு விஷயத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் சொல்கிறது தான் எங்களோட உண்மையான ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போது இந்த வியூ ஒன் அப்படிங்கிறதோட ப்ளஸ்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதோட மைனஸ் அப்படின்னா, இதோட ப்ளஸ் தாங்க இதோட மைனஸ். ஆமாம், என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு டேட்டா ஸ்டோர் ஆனால் தான் பிரச்சனை, இது ஸ்டோரே ஆகாது. அப்போ நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு வெளியில் வந்தாலோ இல்லை வெளில கிளிக் பண்ணாலோ உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ கிளியர் ஆகிடும். இது ப்ளஸ்ஸு. இதே தான் மைனஸும் கூட. நல்ல பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அன்வான்ட் பர்சன் வச்சுங்க, அவங்களுக்கு ஏன்டா நம்பர் கொடுக்குறீன்னு கேட்குறீங்களா? ஏதோ தப்பி தவறி கொடுத்துட்டோம், நல்லவன்னு நினச்சி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோஸை நமக்கோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை அன்வான்டாக அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம யாருமே அதை தெரியாமல் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளில வந்துடுவோம். சப்போஸ் நாளைக்கு இது கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த பர்சன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கான அந்த ப்ரூஃபே இருக்காது. அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? டேட்டா ஸ்டோராக இருக்கும்போதே நம்மளை பலவிதமாக அலைய விடுறாங்க இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது டேட்டாவே ஸ்டோரே ஆகாது. ஒன்ஸ் டைம் நீங்கள் வியூ பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்கவே இருக்காது. அப்போ எந்த தாற்பயத்தில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? சைபர் கிரைமில் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. வியூ ஒன் ஆப்ஷன் மூலிமா நம்ம ஃபோனில் சேவ் பண்ண முடியாதே தவிர, அது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆன உடனே க்ளோஸ் பண்ணாமல் இல்லை வெளியில் எங்கேயும் கிளிக் பண்ணிடாமல் நம்ம ஃபோன் மூலிமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தரோட ஃபோனை வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே கூட சைபர் கிரைமில் கொடுத்து நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை யார் சொல்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். தேசிய அளவில் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறக்கூடியவங்க அவங்க தான் இதை மெயினாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்தமாரி டேட்டா ஸ்டோர் ஆகாமல் இருக்கும்பொழுது இந்தமாரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்களே இதை இன்செக்ட் பண்ணியிருக்காங்க. NSPCC அதை செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எது இந்த டேட்டா ஸ்டோர் ஆகலை அப்படிங்கிறது இதோட ப்ளஸ்ஸுனா, அதே தான் இதோட மைனஸும் கூட. நல்லா யோசிங்க. டெக்னாலஜிங்கிறது நமக்கு தேவை தான், ஆனால் அது நல்ல விதமாக பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி.